ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு செக்யூரிட்டி சம்மந்தமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது எதை பற்றினதுன்னா, நம்மளோட இந்த விஷயம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க மறந்துடாமல், ஓகேங்களா? இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா, கூகுள் அக்கௌண்ட், நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டு எந்தெந்த ஆப்ஸ்லாம் அண்ட் எந்தெந்த வெப்சைட்ஸ் எதெல்லாம் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இதை எதுக்காக செக் பண்ணோன்னா, நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டு தான் நம்ம எல்லாமே சேவ் ஆகுது. நம்மளோட யூடியூப் ஹிஸ்ட்ரி, மெயில் ஐடிஸ் எல்லாமே சேவ் ஆகுது இல்லையா? நம்ம என்னென்ன பண்ணுறோன்றது நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் நம்மக்கிட்ட ஆக்சஸ் கிடச்சிதுன்னா நம்மளோட மொத்த ஜாதகத்தையே பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சில அப்ளிகேஷன்ஸை வந்து அளவு கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அளவு கொடுத்துருக்கிறதுனால அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ வேணும் நம்மளால் ட்ராக் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஓகே, நமக்கு தெரியும். என்றைக்கும் ஒரு நாள் நம்ம அதை யூஸ் பண்ணியிருப்போம், இப்போ தான் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இன்னமும் அந்த ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போது வந்து செட்டிங்ஸ்க்கு போய்க்கிங்க. இப்போது கூகுள்னு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். மோஸ்ட்லி கடைசியில் இருக்கும் நம்மளோட மொபைல் செட்டிங்ஸில், ஓகேங்களா? இதை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் அக்கௌண்ட் இதில் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி வாங்க. இதில் வந்ததுக்கப்புறம் இதில் நிறையா இருக்கும். இதில் கனெக்டட் ஆப்ஸ்குள்ளே மட்டும் வாங்க. கனெக்டட் ஆப்ஸ்குள்ளே வாங்க. இப்போது வந்து நம்ம ஸ்வைப் பண்ணுவோம். ஸோ இது என்னோடய மெயில் ஐடி. நான் வேறு ஒரு மெயில் ஐடியில் உள்ளதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெயில் ஐடியில் இருக்கிற கூகுள் அக்கௌண்ட் ஆக்சஸ்லாம் ரிமூவ் எந்த ஆக்சஸ்லாம் ரிமூவ் பண்ணுமோ அந்த மெயில் ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிங்க. நான் இன்னொரு மெயில் ஐடிக்கு தான் ஸ்விட்ச் பண்ண ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த உங்களோட மெயில் ஐடி சொல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை தான் நம்ம இது பண்ண போகிறோம். இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு கேட்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் இது ஒரு அப்ளிகேஷனோட நேம். அதை அப்படியே மெயில் ஐடிக்கு போட்டுக்கிட்டேன். ஓரோமிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். ஸோ சைன்இன் செட்டிங்ஸ் ஃபார் தேர்ட் பார்ட்டிஸ் லிங்க் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்குள்ளே போனால் ஒரே ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும், அதையும் போய் காமிச்சிடுறேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த சுவிட்சை நீங்கள் டாகிள் பண்ணுறது மூலமாக தேர்ட் பார்ட்டிஸ் இந்த தேர்ட் பார்ட்டிஸ் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஆக்சஸ் கேட்டாலும் அதை பாதிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. Google account sign-in prompts. Allow Google to display a sign-in prompt when it's supported by third-party apps and services. Recognition in progress. Sorry. TTS. Error. Chinese letter 55. Allow Google to display a sign-in prompt when it's supported by third-party apps and services. OCR and Moonram Tarak Pipayan Pakipan Matrim Sevaikana Tarik Kapakimun Raimani Vikpak Kapta Google Ayanumatik Karim. இதில் போட்டிருக்கிறது படி நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஃபைல் மேனேஜர் ப்ளஸில் வந்து நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அது அந்த மாதிரியோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ஸில் வந்து நம்ம சைன்இன் பண்ணுறதுக்கு சைன் வித் கூகுள் கேட்கும்ல, அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டுமான்ற மாதிரி கேட்குது. இதுக்கு வேணுன்னா நீங்கள் டாகில் இது பண்ணிக்கிங்க. டிஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும், அப்படியே விட்டுருங்க. அப்போ நம்ம ஏதாவது கூகுளில் சைன்இன் பண்ணும்போது பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படியே விட்டுருங்க. பேக் வந்து சும்மா தான் இதை நான் காமிச்சேன். இதில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்தது வேறு. ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபோர் டோட்டல் ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சிலது இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதை கிளிக் பண்ணாலும் ஒன்றும் வராது, ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃபில்டர் பைன்னு இருக்கும். இதெல்லாம் வேண்டாம். சைன் இன் வித் கூகுள் 3. ஸோ இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். டாக் ட்ரான்ஸ்லேட்டர் இது ஒரு வெப்சைட்டு. ஃபைல் மேனேஜர் இது ஃபைல் மேனேஜர் ப்ளஸ். இதுவும் அதே தான். டெக்ஸ்ட் நவ், ஓகேங்களா? இல்லை இந்த ஃபைல் மேனேஜரை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி
அன்அலோவ் பண்ணுவோம். Navigate up button. இல்லை ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா Google account. File manager heading 1. ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க என்னென்ன இந்த ஆப் வந்து ஆக்சஸ் பண்ணுன்ட்டு. Keep track of your connections with file manager ஸோ heading. இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துங்க வேணா. இது படித்து பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை. How, when, see your CDK. File manager has to use some file manager features. You gave file manager some access to your. ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் நீங்கள் பயன்படுத்தினா இந்த கூகுள் அக்கௌண்ட் ஃபீச்சர்ஸை வந்து பயன்படுத்தினா கூகுள் அக்கௌண்ட்டோட அக்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம டினை பண்ணிக்கலாம். நம்ம ஃபைல் மேனேஜர் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி டினை பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளோட அக்கௌண்ட்டை அதை ஆக்சஸ் பண்ணாது, இல்லைன்னா ஆக்சஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? திருப்பி நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் தேவைப்படுது இன்ஸ்டால் பண்ணணும்னா அப்போ அளவு கொடுத்துக்கலாம். அது அளவு கேட்கும். See your profile info. See, edit, create and delete all of your Google Drive files. ஸோ இது இந்த அப்ளிகேஷன் என்னென்னத்தை பண்ணும், என்னோடய ப்ரொஃபைல் இன்ஃபோ பார்க்கும், என்னோடய கூகுள் ட்ரைவ் ஃபைல்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக டெலிட் எல்லாம் பண்ணும். See details link. ஃபீ டீடைல்ஸ் இன்னும் டீடைல்ஸ் வேணா இங்கே பார்த்துக்கலாம். Delete all connections that you have with File Manager. You can delete the access that you've given to File Manager and Google button. இதை கிளிக் பண்ணுங்கள். Delete all confirm button. கன்ஃபார்ம்னு ஒரு பட்டன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா confirm button. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிடுவோம். You're no longer connected to File Manager. You can connect to. ஓகே, நோ லாங்கர் கனெக்ட் டு ஃபைல் மேனேஜர் வந்துடுச்சு. திருப்பி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமோ. File Manager link. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஆக்சஸை கேட்கும்போது. Navigate up. ஓகேங்களா? அதாவது இதை என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு திருப்பி இதை ஆக்சஸ் பண்ணணுன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை இந்த ஃபைல் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணணுன்னா அதுவே கேட்கும். அப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம திருப்பி இன்ஸ்டால் பண்ணோம்னா அது கேட்கும், அப்போ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பேக் வந்துடும். Connected app. Google. ஓகே, இந்த வீடியோவோட சம்மரி சொல்கிறேன். என்னென்னா, நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை வந்து எந்தெந்த ஆப்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம இங்கே செக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியாத ஒரு அப்ளிகேஷன், இல்லை நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு விட்ட அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் எதுவாக இருந்தாலும் அதோட ஆக்சஸை இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை அதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஒரு செக்யூரிட்டிக்காக தான். மோஸ்ட்லி நீங்கள் இதை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் டார்க் வெப்பில் சம்டைம்ஸ் இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸ்லேருந்து நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை பார்க்கறதுனால நம்மளோட பர்சனல் விஷயங்கள்லாம் அங்கே லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுங்க. அப்படி இல்லை எங்களோட டெலிகிராம் குரூப் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ. Tap to pause record.